கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவோ ஆண்டவரே தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஆண்டவரே நம்பிக்கையோடும் ஆண்டவரை காத்திருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளையெல்லாம் நீர் சந்திக்கிற தேவன். ஆக ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிறைவாய் எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாள் செய்தியை நீர் ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆவியாண்ட கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்றைய நாம் செய்தியினுடைய தலைப்பு நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன், இதுதான் இன்றைய நாள் செய்தியினுடைய தலைப்பு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆக தன்னிடத்தில் பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். கர்த்தரை ஒவ்வொரு விதமாக அழைக்கிறார்கள், ஒவ்வொரு விதமாக கர்த்தரை சொல்லுவார்கள். சேனைகளின் தேவன், மகிமையின் தேவன், மாட்சிமை பொருந்திய தேவன், வல்லமையின் தேவன் இல்லையா? அது மாதிரி இவள் இங்கே சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் கர்த்தருக்கு பெயரிடுகிறாள். பெயரிடுவதற்கு இவள் ஒன்றும் கர்த்தரை அதிகமாக அறிந்தவள் அல்ல. இவள் எகிப்து தேசத்தை சார்ந்தவள். இவள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது இவளை அடிமையாக ஆகார் எடுத்துக்கொள்ளுகிறாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் அடிமை பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருக்கிறாள். அவள் சொல்லுகிற வேலைகளை எல்லாம் செய்கிறவளாக, தன் எஜமாட்டி என்னென்ன சொல்லுகிறாளோ, எப்படி சொல்லுகிறாளோ அதையெல்லாம் அவள் சொல்லுகிற பிரகாரம் செய்கிறவளாக அங்கே இருக்கிறாள். அவள் தான் இந்த ஆகார். இந்த சாராய் ஆபிரகாமுடைய மனைவி. இவர் என்ன சொல்லுகிறார்? நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. தேவன் யாரையுமே பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். பொல்லாங்கு என்பது ஒரு தீமை அல்லது ஒரு தடை. ஆக இந்த இடத்துல இவள் சொல்லுகிறாள், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் அடைத்து விட்டார், என்னுடைய கர்ப்பப்பையை அடைத்து விட்டார் என்று சொல்லி முடித்து விடுகிறாள்.
ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் பின்னாடி அதையெல்லாம் பார்ப்போம். உன் சந்ததி பெருகுமெல்லாம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அவசரப்பட்டு அறிக்கையிடுகிறாள் சாராள், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருடைய வார்த்தையும் ஒரு சில நன்மைகள் தாமதிக்கும் பொழுது, கர்த்தர் அடைச்சிட்டார், எல்லா வழியும் எனக்கு அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது, போகிற இடத்துலலாம் எனக்கு எல்லா பக்கமும் எனக்கு இல்லைன்ற பதில் தான் வருது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. ஏன், நீ முயற்சி எடுத்தது சரிதான், நீ ஜெபித்தது சரிதான், ஆனால் நீங்கள் அறிக்கையிடுகிற வார்த்தைகள் என்ன? நீங்கள் அறிக்கையிடுகிற வார்த்தை என்ன? பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டிய நாம் பொறுமை இழந்தவர்களாக நாம் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் எனக்குரிய நன்மைகளை, எனக்குரிய ஆசீர்வாதங்களை என்னிடத்தில் அடைத்திருக்கிறார். தயவு செய்து சாரால் சொல்வதைப் போல நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் அவனுக்குரிய நன்மையை அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் அடைக்கிறவர் அல்ல. ஏற்ற காலத்தில் தேவன் அதை நடப்பிக்கும்படிக்கு, அதுவும் தீவிரமாய் நடப்பிக்கும்படிக்கு தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே பொறுமையோடு காத்திரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆக பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவள் இங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தன் கணவனை பார்த்து சொல்லுகிறார், உன் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். இவ என்ன சொல்கிறா? ஒருவேளை அவளோட சேரும், அவளை மறுமனையாட்டை எடுத்துக்க, அவளுக்கு பிறக்கிற பிள்ளை என் பிள்ளையாக இருக்கும். எப்படிங்க இன்னொருத்தருக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்னதாக இருக்க முடியும்? இங்கே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொள்ளோமே, ஒருவருடைய ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, உடனே அந்த ட்ரெஸ் அது நமக்கென்று சொந்தமாகி விட முடியுமா? அது நமக்கு பத்த வேண்டும், அது நமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். முதலாவது அந்த நபர் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். அது எனக்கு ஏற்றதா இருக்கிறதா என்று முதலாவது கணிக்க வேண்டும். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டராயில் கட்டுகிறவருடைய பிரயாசை விருதா. இந்த வீடு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இவளுடைய பாஷையில் பிள்ளையை சொல்லுகிறாள். அப்படியே இவள் சொல்லுகிறபடி பிள்ளை ஆகார் மூலமாக பிறக்கிற பிள்ளையின் வழியாக தான் சாராளுடைய பேர் நிலைத்திருக்க போகிறதா? பிள்ளை வளர வளர தன் தாயை அடையாளம் கொள்ள மாட்டானா? நிச்சயமாய் அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது எதையுமே சிந்திக்காமல் ஒரு முடிவுக்கு வருகிறோம். கர்த்தர் அடைத்திருக்கிறார், ஆகவே நான் இதை செய்கிறேன், இந்த காரியத்தை நான் இப்படியாக செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன், நினைத்ததை நான் நடத்துகிறேன், நடத்துவதற்குரிய முயற்சிகளிலே இறங்குகிறேன். மிக தவறு. இவர் முயற்சியிலே இறங்கினார். தன் கணவனுக்கு கொடுத்தால், அவளை திருமணம் செய்து கொடுத்தாள்.
3ஆம் வசனத்திலே ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியை சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். யார் கர்ப்பம் தரித்தாள்? ஆகாரோடு சேர்ந்த பொழுது ஆகார் கர்ப்பம் தரிக்கிறாள். அவள் தான் கர்ப்பமான போது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இது உலக இயல்பு, உலகத்தினுடைய நடைமுறை நிலை இதுதான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. தனக்கு நன்மை செய்தவர்களையே ஏளனமாக பார்க்கிற உலகம் இந்த உலகம். தனக்கு உதவினவர்களையே உதறி தள்ளுகிற உலகம் இந்த உலகம். தான் விழுந்து கிடந்த பொழுது தான் எழும்புவதற்கு கை கொடுத்தவர்களையே கைவாரி விடுகிற உலகம் இவ்வுலகம். ஆக இந்த இடத்துல இவள் மாறுவதற்கு ஒன்றும் ஒரு பெரிய புதிதான காரியம் அல்ல. ஆக அந்த இடத்துல செய்த உடனே அவள் அப்பொழுது 5ஆம் வசனம் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என்னங்க இது அர்த்தம்? இவளுக்கு நேரிட்ட அநியாயம்னு எதை சொல்கிறா? இவளுக்கு கர்ப்பத்தை அடைச்சிருக்கன்னு சொன்ன இவ வேலைக்காரியை எகிப்து தேசத்தால் புருஷனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்த இவ கர்ப்பவதியானோன்னு இவளை அற்பமாக என்னன்னு சொன்னோன்னே அந்த பழி ஓ மேலே சுமருன்னு சொல்கிறா. முடிவெடுத்தவள் இவள், தீர்மானித்தவள் இவள், அதை உலக பிரகாரமாக செயல்படுத்தியவள் இவள். ஆக இது எல்லாவற்றையும் அங்கே நாம் பார்க்கிறோம். தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினார். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவனியாதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக. சம்பந்தமே இல்லாமல் இந்த இடத்துலையும் கர்த்தரை கொண்டு வந்து வைக்கிறார். எங்கள் கர்த்தரிடத்தில் இவ கேட்டாளா, ஆண்டவரே எனக்கு இன்னும் பிள்ளை பெறவில்லை, என் கற்பத்தில் இன்னும் பிள்ளை தரிக்க மாட்டேங்குது, ஆண்டவரே நீர் எனக்கு எப்பொழுது பிள்ளை தருவீர், சீக்கிரமாக எனக்கு பிள்ளையை தாரும், ஆண்டவரே எனக்கு வயதாகிறது, எனக்கு பிள்ளை தரும்படி நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, ஆகவே எனக்கு இந்த பண தேவையை சந்தியும், சீக்கிரமாக இந்த பண தேவைகளையெல்லாம் எனக்கு சந்திக்கும்படி எனக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறோமா? ஆனால் உலக பிரகாரமான காரியத்துக்கெல்லாம் கடவுளை சத்தியம் விட்டோம். எதுக்கு எடுத்தாலும் பைபிளை வச்சு சத்தியம் பண்ணு, எங்கள் கர்த்தர் பேரில் சத்தியம் பண்ணு, கர்த்தருடைய நாமத்தில் சத்தியம் பண்ணு, எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு, அப்பா மேலே சத்தியம் பண்ணு. என்னங்க இவள் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் நடுநிறுத்தி நியாயம் தீர்ப்பாராக. இவனா ஆபிரகாமா உனக்கு இவ்வளோ நாள் பிள்ளை இல்லை, உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்? இல்லை இவனா அவளை இப்போ ஆகார நாச்சியார அற்பமாக என்னன்னு சொன்னவன் இவனா? கிடையாது. இவனுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை. இவன் ஒரு தலையாட்டி பொம்மை. இவன் எப்படி ஏவாள் இடத்துல ஆதாம் அந்த இடத்துல அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டானோ அதுபோல் இந்த இடத்துல இவனும் கட்டுப்பட்டு போயிட்டான். அவருடைய வார்த்தை அங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக போய்விட்டது. ஏவாளின் வார்த்தை எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல சாராளின் வார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக போய்விட்டது. இன்னைக்கு அநேக இடத்துல நாம் எடுக்கிற தவறான காரியங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக போகிறது. அந்த முக்கியத்துவத்தினாலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால்,
தவறானவைகளை செய்கிறோம். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளை, உடனே ஆபிரகாம் சொல்லுறான் 6ஆம் வசனத்திலே, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் அடிமை பெண் உன் கைக்குள்ளே இருக்கிறா, உன் பார்வைக்கு நலமானபடி நீ செஞ்சிக்க. ஏன்னா இவன் ஒன்றும் முடிவெடுக்கலை. நீங்கள் எப்படி உலகத்தில் இன்றைக்கி அநேக வீடுகளில் கணவன்மாருடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லையோ, அதே போல் அன்றைக்கும் மதிப்பில்லை. அதனால் அவன் எதுவும் சொல்லாமல் அவன் சொல்லிட்டான், அவள் உன் கைக்குள்ளே இருக்கிறா, நீ என்ன வேணாலும் பண்ணு. அப்பொழுது அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் இவளை விட்டு ஓடிப்போனாள். சாராய் அவளை கடினமாக நடத்துகிறார். கர்ப்பவதி என்கிற ஒரு கருணை கூட இல்லாமல் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளிடத்தில் பேசியிருக்கலாம், ஏய் நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறேன், நீ இந்த மாதிரி நடந்துக்கிற தப்பு, இந்த மாதிரி இப்படி பண்ண கர்த்தர் எனக்கும் உனக்கு இடையில புருஷன்ட்ட சொன்ன பிறகு நடு நின்று நியாயந்திருப்பாராக. அந்த வார்த்தையை எங்கே சொல்லியிருப்பா? ஆகார் இடத்துல சொல்லியிருப்பா, எனக்கும் உனக்கு ஆகாரே, உனக்கும் எனக்கு இடையில கர்த்தர் நியாயந்திருப்பார், நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு சொல்லியிருப்பா. இவ சொல்ல வேண்டியது ஆகார இடத்துல, ஆனால் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லக்கூடாத இடத்துல சொல்கிறா, கடினமாய் நடத்துகிறாள். இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? கர்த்தருடைய தூதனானவர் அவளை விட்டு ஓடி போகிறாள். 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே நின்று இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. சூருக்குன்ற ஒரு ஊருக்கு போகிற வழியில் போகிறா. ஆகார் கிளம்பி புறப்பட்டு போகிறாள். அந்த போகிற வழியில் தண்ணி தாக எடுக்கிறனால ஒரு நீரூற்றண்டையில் போய் தண்ணி குடிச்சிட்ருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் அவளை காட்டுகிறான். ஒரு இளைப்பாறுகிறாள். ஒரு சிறிது நேரம் கொஞ்சம் யோசிப்பதற்கிறாள். சிறிது நேரம் சிந்திக்கிற நேரம். அந்த சிந்திக்கிற நேரத்தில் தான் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர் உங்களிடத்தில் பேசுகிறவராயிருக்கிறார். நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் நீருற்றண்டையில் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் உங்களை சந்திப்பார். ஆக அந்த இடத்துல அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, தேவன் என்றைக்குமே மனிதனை அவனுடைய அடையாளத்தின்படி, அவனை அழைத்த அழைப்பின்படி, தெரிந்து கொள்ளுதலின்படி தேவன் அவனை அழைக்கிறார், அவளை அழைக்கிறார். இங்கே இவளை அழைக்கிறார். சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். நீ எங்கிருந்து வர, நீ எங்கே போகிற என்று கேட்கிறார். தேவனுடைய கேள்வி இதுதான். நீ முடிவெடுத்து போகிற பாரு, தப்பு இல்லை. அவள் உன்னை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லும்போது, ஐயோ வேண்டாம்ப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலை, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் நான் விரும்பலை, எனக்கு வேண்டாம், நான் எஜமானெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலை. வந்த அந்த வாழ்க்கையை லாபம் என்று எடுத்துக்கொண்டாள் ஆகார். அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ அடிமை பெண் என்பதை மறந்து போய் நீ அந்த இடத்துல உன்னுடைய எஜமாட்டியை நீ அற்பமாக எண்ணிவிட்டாய். ஆக நீ எங்கே இருந்து வர? உன் எஜமாட்டிகிட்ட இருந்து வர. எங்கே போகிற தெரியல. ஆக அவள் சொல்லும்போது சொல்லுகிறார், அதற்கு அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். முதல் கேள்விக்குரிய பதிலை சொல்லுகிறாள். நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். நீ திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆசீர்வாதம் என்பது சில சூழ்நிலை வேலையில் எப்படி நிறைய பேர் வேலை கிடைக்கல அல்லது ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அந்த வேலையில் ஒரு கஷ்டம், ஒரு அதிக நெருக்கமாக டார்ச்சருக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு சாப்பிட்றது கூட நேரம் இல்லாத ஒரு டார்ச்சர். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிக்கொள்ளும் போது சொல்லும்போது கேட்டேன், அதனால் நான் வேறு இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நீ எத்தனை இடத்துல நீ வேலைக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் வேலை ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். வேலைக்குரிய ப்ரெஷர் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆக இங்கே பார்க்கிறோம், இந்த இடத்துல இவள் தூதனானவன் சொல்லுகிறான், நீ போய் அடங்கிரு, நீ அங்கே இரு, அப்போ தான் உன் வாழ்க்கையில் நீ அனுபவப்படுவ, அப்போ தான் உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் சொல்கிறார். பாருங்க, இவ கர்ப்பவதியாக இருக்கிறார், இவளுக்கு ஒரு பிள்ளை தான் அவள் கர்ப்பப்பையில். சொல்லுகிறார், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இவ ஒரு அடிமை பெண், ஆனால் இவளுக்கு தேவன் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நாமும் மனிதர்கள் சொல்லுகிறார்கள் என்று சில காரியத்தை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் எப்படியோ நாம் செய்தாலும் கூட தேவன் நம் மத்தியிலே இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார், உயர்த்துகிறவராயும் இருக்கிறார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், நீ பெறப்போகிற பிள்ளை என்னன்றதை முதற்கொண்டு அங்கே ஆகார்கிட்ட சொல்கிறாரு. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அவனுக்கு விரோதமாக எல்லாரும் இருப்பாங்க, எல்லாருக்கும் விரோதமாக இவனும் இருப்பான். இவன் தன் சகோதரர்கள் எல்லாருக்கும் எதிராக இவன் குடியிருப்பான், இவன் வாழ்ந்திருப்பான். உனக்கு பிறப்புற சந்ததி பெருசாக இருக்கும். இன்றைய உலகத்தில் ஆகாரின் சந்ததி இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த சந்ததி மிகப்பெரிய சந்ததி சொல்லிட்டு சொல்லுகிறார். அப்பொழுது அவள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி, நீ போய் அடங்கிரு என்று சொன்னோன்னே இப்போ தான் அவள் சொல்கிறாள், என்னை காண்பவரை நானும் காண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு, தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு என்று சொல்லலை, தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். உண்மையிலேயே இந்த நாளில் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறோம், மணிக்கணக்கில் வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்மளாலலாம் கர்த்தரை தரிசிக்க முடியல, நம்மளாலலாம் தேவனை நேரடியாக பார்க்க முடியல. ஆனால் அந்த நாளில் ஆகாருக்கு தேவன் தரிசனமாக்கி இருக்கிறார். அப்படியானால் ஆகாரின் மூலமாக தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஆகாரின் வழியாக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற தேவன் நம்முடைய வழியாகவும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆக தேவன் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். சுவேகமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். முதல் குறிப்பு, கர்த்தரின் ஜெபத்தை காண்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை
காண்கிற தேவன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் காண்கிறவராய் இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. ஆக இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. ஆக கர்த்தர் தன் கண்களால் காண்கிறார். தேவன் நாம் ஜெபிப்பதை காண்கிறார். வேதம் முழுவதும் சொல்லுகிறது. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அந்த நாட்களிலே பலியிடும் ஆலயம், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. ஆக ஜெபத்தை கர்த்தர் காண்கிறார். ஆக ஜெபத்தை அவர் நாம் பார்க்கிறபடினாலே நாம் எப்படி ஜெபிக்கிறோம், நாம் எந்த மாதிரி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், எந்த உள்ளத்தோடு நான் ஜெபிக்கிறோம், எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கிறோம், முழு இருதயத்தோடும் நாம் ஜெபிக்கிறோமா, முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் ஜெபிக்கிறோமா? தேவன் பார்க்கிறாருங்க. நாம் வெறும் உதடுகளால் நாம் ஜெபம் பண்ணிட்டு இருதயத்தில் ஒன்றுமில்லாமல் உலக பிரகாரமாக சிந்தித்து கொண்டே இருப்போமானால் அது உண்மையிலே எதற்கும் எடுபடாது. இவர்கள்தான் சொல்வார்கள், என் கர்ப்பத்தை தேவன் அடைத்திருக்கிறார். சொல்லுகிறவர்கள் இவர்கள்தான். கர்த்தர் ஜெபத்தை காண்கிறார். ஆக உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன்னுடைய முழு உணர்வோடும் நீ தேவனிடத்தில் ஜெபிக்கிறோமா இல்லையா என்று பார்க்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22லிருந்து 24. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே உனக்கு ஆகும். அவன் என்ன சொன்னானோ அவன் சொன்னபடியே உனக்கு ஆகும். ஆக ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆக தேவன் ஜெபத்தை காண்கிறார்ல, அப்போ அந்த ஜெபத்தில் நாம் விசுவாசிக்கிறோமான்றதை தான் கர்த்தர் காண்கிறார். ஜெபிக்கிறான், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறானான்னு அவர் அதை தான் பார்க்குறார், அதை தான் அவர் காண்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறானா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறானா? தேவன் அதை தான் பார்க்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பதை அவர் பார்ப்பாரானால் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இல்லாதவைகள் அங்கே உண்டாகிறதா இருக்கிறது.
இதே சாராளுடைய வாழ்க்கையில் அவள் 90 வயதிலே கிழவியாக இருக்கிறேன், ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று, நான் பிள்ளை பெற முடியுமோ என்று சிரிக்கிறாள். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் கண்டிப்பாக கற்பம் தரித்திருப்பாள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி சாராள் கற்பம் தரித்தாள் 90 வயதிலே. அது வரைக்கும் அவள் அடைக்கப்பட்டிருந்த அந்த கர்ப்பப்பை திறக்கப்பட்டது. இவளுடைய வாசையில் தேவன் அவளுடைய கர்ப்பத்தை அடைக்கவே இல்லைங்க. ஏற்ற காலம் வரணும் என்று காத்திருந்தார். அந்த ஏற்ற காலம் வரைக்கும் சாராள் காத்திராமல் அவர் வாயின் வார்த்தையினாலே அறிக்கையிட்டாள், கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்க. நீ எவைகளை அறிக்கையிடுவாயோ அவைகளையே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அறிக்கையிடும்போது என்ன சொல்கிறீங்க? என் ராசியே இப்படி, நான் பிறந்த என் நேரம் காலமே சரியில்லை, என் நேரமே சரியில்லை, எல்லாம் ஒன்று மாட்டி ஒன்று நடக்குது. நீங்கள் நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் இதுதான். ஆனால் கர்த்தர் ஜெபத்தை காண்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தர் காண்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் என்ன எண்ணத்தில் அவன் ஜெபம் பண்ணுறானோ அதற்குரிய பலனை அவன் அடைஞ்சு போயிட்டான், அவ்வளோதான். நீயோ ஜெபம் பண்ணும்போது, இயேசு சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து, உன் வீட்டில் இருக்கிற ஒரு அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவரை கண்டு ஒருவரால் உயிரோடு இருக்க முடியாது. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எதை பார்க்குறாரு? நம்ம 10 பேர் பார்க்குற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுறோமா, அல்லது உண்மையில் அந்தரங்கத்தில் போய் உள்ளம் உடைந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் ஜெபம் பண்ணுறோமா? உண்மையான ஜெபமா நம்முடைய ஜெபம் என்று கர்த்தர் அதை பார்க்கிறார். அதை பார்த்து அந்த ஜெபத்திற்கு வெளியரங்கமாக பதில் கொடுக்கிறார். 7ஆம் வசனம். அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமேயே அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினா, நீ வெளியிலேருந்து சத்தமாக எனக்கு பணம் தேவைப்படுது ஆண்டவரே, எனக்கு பணம் தாங்க ஆண்டவரே அப்படி கேட்குறத விட்டுட்டு, எங்கள் வீடு நீங்கள் சொல்கிறீங்க 2 அறை 3 அறை உள்ள வீடு இல்லைங்க, ஒரு ஹாலு அதையே தடுத்து கிச்சன் இருக்குது, ஒரு அந்த அந்த ஹாலில் ஒரு இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்களேன், அல்லது நின்று கொண்டு ஜெபம் பண்ணுங்களேன், அல்லது உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் ஜெபம் அன்னால் ஜெபித்தது போல் முணுமுணுக்கிற ஜெபமாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் வெளியரங்கமாக பதில் கொடுப்பார்.
அந்த ஒரு இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் தேவன் அந்த ஜெபத்திற்குரிய பதிலை தேவன் உங்கள் வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் காணும்படிக்கு தேவன் அந்த பண்ணின ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக ஜெபம் பண்ணுகிறதை கர்த்தர் காண்கிறார். அந்த ஜெபம் விசுவாசத்தோடு பண்ணுகிறோமா என்பதை கர்த்தர் காண்கிறார். அடுத்து நாம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காண்கிறார். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? 10 பேர் காண வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோமா, அல்லது ஆண்டவருக்கு தெரிந்தால் போதும், என்னுடைய நிலை, என்னுடைய இது ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு, பிதாவுக்கு தெரிந்தால் போதும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து ஆராய கடவோம். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? இரண்டாவது காரியம் கர்த்தர் நம் தாழ்மையை காண்கிறார் தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம் தாழ்மையை காண்கிற தேவனாயிருக்கிறார். லூக்கா எழுதின சுசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1 அங்கே 46 பார்க்குறோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்னங்க இவளுடைய தாழ்மை? எது இவளுடைய தாழ்மை? வேதாகமத்தில் அந்த லூக்கா எழுதின சுசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பார்க்கலாம். 26 6ஆம் மாதம் கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். முதல்ல காண்கிற தேவனை குறித்து பார்த்தோம். நேரடியாக பார்த்தா புதிய ஏற்பாட்டில் தேவன் காணப்படலை, தேவதூதன் காணப்படுகிறான், அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. யாரு தாழ்மை உள்ளவங்க தெரியுமா? கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவர்கள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஏனென்றால் இவள் தன்னைத்தானே தாழ்த்துகிறவளாக இருக்கிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் தான் உயர்த்தப்படுவான், கர்த்தரால் உயர்த்தப்படுவான். இங்கே நாம் பார்க்கிறோம், நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தால். எவ்வளவு செகண்ட்ஸுங்க ஆயிருக்கும். இவன் சொன்ன இந்த வார்த்தை எடுத்துங்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தை தான் சொல்கிறான். சொல்லி முடித்ததில் எத்தனை செகண்ட் தாமதம் ஆகிருக்குன்னு தெரியல. உடனே இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் சிந்திக்கிறவளாய் இருந்தாள். கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரே, என்னை கிருபை பெற்றவள் என்று சொல்லி இருக்கிறாரே, என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி இருக்கிறாரே, நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறப்போகிறேனோ, நான் எப்படிப்பட்ட கிருபையை பெற்றிருக்கிறேனோ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா, எனக்கு கிருபை பாராட்டினீங்களே என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்திருக்கலாம். அங்கே சிந்தித்தார். தேவதூதன் அவளை நோக்கி,
பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இரண்டாவது முறையும் மறுபடியும் சொல்லுகிறான், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆக இங்கே பார்க்கிறோம், நீ தேவனிடத்தில் நீ கிருபை பெற்ற. ஏன்? எதனால்? எந்த அடிப்படையில்? தேவனுக்கு முன்பாக அவள் தாழ்மை உள்ளவளாய் அவள் இருந்தாள். அப்படி வரும் பொழுது தான் அதே அதிகாரத்தில் தான் இந்த 48ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், நோக்கி காண்கிறார். அடிமையின் தாழ்மையை காண்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்லுமானால் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கொஞ்சமும் இவ கவலைப்படலை பாருங்க. இவளு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ கர்ப்பமானவன் எல்லாரும் பேசுவாங்களே, அதை பற்றி எல்லாம் அவள் சிந்திக்கலை. அவள் சிந்தித்தது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை. இது எப்படிப்பட்டது? கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுத்த இந்த வசனம், இந்த வார்த்தை எப்படிப்பட்ட நன்மையை எனக்கு தரப்போகிறது, எப்படிப்பட்ட நன்மையை எனக்குள் செயல்படுத்த போகிறது, எப்படிப்பட்ட நன்மையை எனக்கு காட்டப்போகிறது, என்னை அனுபவிக்க செய்ய போகிறது. இதுதான் அவளுடைய எண்ணம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை போல இருந்திருக்கிறோமா? அவள் தாழ்மை உள்ளவளாயிருந்தாள். அவள் சொல்றாள், இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தி கன்சீவாக இருக்கிறா, எவ்வளோ சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க? ஆனால் இவ சொல்லுகிறார், எல்லாரும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமானது. 52ஆம் வசனம், அதே 1ஆம் அதிகாரம், லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். சங்கீதத்தின் புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவர் பரத்தில் இருக்கிறார், ஆனால் அவரோ தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவர் தாழ்மையுள்ளவனை காண்கிறார். யார் காண்கிறார்? உயர்ந்தவராயிருந்தும் தேவன் தாழ்மையானவனை காண்கிறார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு, உன்னை தாழ்த்து, அப்பொழுது அவர் உயர்த்துறது தான், உன்னை உயர்த்துறது தான் உண்மையான உயர்த்துதல். அங்கே அவர் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5:5. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. இப்போ பாருங்கள், வரும் வசனங்களை பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ மரியாள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவளாக இருந்திருக்க வேண்டும்.
மரியாள் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவளாய் இருந்தபடியினாலே இந்த மரியாள் மனத்தாழ்மையுள்ளவளாய் இருந்திருக்கிறார். இந்த மனத்தாழ்மையை தான் கர்த்தர் கண்டார். இந்த மனத்தாழ்மையை கர்த்தர் கண்டபடியினால்தான் அவளுக்கு கிருபையை கொடுக்கிறார், அவளை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். ஆக நீங்களும் நானும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலிலே தான் அந்த இடத்துல மனத்தாழ்மை வருகிறது. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். வயசில் மூத்தவன் பெரியவன்றல்ல. ஒருவருடைய வார்த்தைக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து போகும் பொழுது அந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இப்போ பாருங்கள், இப்போ மரியாள் கிருபை பெற்றவள் என்பது எவ்வளோ விளங்குது. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை தான் மரியாள் பெற்றார். ஆக தேவன் தாழ்மையை காண்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம் தாழ்மையை காண்கிற தேவன். அந்த தாழ்மையை கண்டபடினால்தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மீட்பரை அவள் பெற்றெடுக்கும்படியாக தேவன் செய்தார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவாட்டியாக, எப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய வசனங்களின்படி தன் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாக அவள் இருந்திருப்பாள். ஒருவேளை அவளுக்கு கூட பிறந்தவர்கள் இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் கூட அவள் கீழ்ப்படிந்திருப்பாள். ஆக கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்திருந்தாள். ஆக தாழ்மை என்பது வெளியே காட்ட வேண்டும் என்பதல்ல, ஏதோ இப்படி பணிந்து கொண்டு வணங்குகிறது அல்ல. தாழ்மை என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆக அதை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லேவியர் ஆகமம் 23:29. தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த மனுஷனும் எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். தாழ்மைப்படாதவன் எந்த ஒரு ஆத்மாவும் தன் ஜனத்தில் இருக்காது. வேதாகமத்தில் இந்த தாழ்த்தினதில் ஒரு மாற்றத்தை காணலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 21, 27, 28 வசனங்களை பாருங்கள். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். வேற ஒன்று இல்லைங்க, இந்த ஆகாப் எசபேல் என்பவளை கல்யாணம் பண்ணியிருப்பான். மிகப்பெரிய தவறான விக்கிரக ஆராதனை மற்றும் எல்லா விதமான பாவங்களையும் அவன் செய்வான். ஒரு நாபோத் என்கிறவனுடைய திராட்சை தோட்டத்தை அவன் அபகரித்து கொள்ளுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி ஊழியக்காரன் மூலமாக வந்து ஊழியக்காரன் அந்த கர்த்தருடைய வார்த்தையை அங்கே கொடுக்குறான். இப்படி நடக்க போகிறது, இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொன்னோன்னே உடனே இவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். தாழ்மையாய் நடந்து கொண்டாங்க, தாழ்மையாய் நடந்து கொண்டான். அதுதான் அங்கே முக்கியம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகி, அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆகாப்பை என்னைக்கோ தேவன் அழித்திருக்கணும். பாகால்களை வணங்கச் செய்ய பண்ணினதற்காக அவனை அழித்திருக்கணும். ஆனால் அவனை அழிக்காமல் சொல்கிறாரு, அவன் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா?
அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். ஆக அவன் வாழ்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பொல்லாப்பும் வராது. அவன் வாழ்கிற வரைக்கும் ஒரு பொல்லாப்பும் அவனுக்கு வராது. ஏன்? அவன் தாழ்த்தினான். ஆகாப்பை போல தன்னை விற்று போட்டான். தன்னை ஒரு சிறியனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் விற்று போட்ட ஆகாப்பை போல வேறு ஒருவனும் கிடையாது. ஆக அடிபணிந்து கிடக்கிறான். அவனை அழிக்கணும்னு சொல்லி தேவன் இந்த மாதிரிலாம் உன் வாழ்க்கையில் நடக்க போது இப்படி ஒன்று அழிக்க போகிறாருன்னு சொன்னோன்னே உடனே ரெட்டுடுத்தி சாம்பலில் இருப்பான். அப்போ போய் எசபேலை தேடலை, உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் போட்டு உட்காந்துருப்பான். அந்த நாட்களில் அப்படி செய்வது. இந்த நாட்களில் என்ன செய்யலாம்? உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா, நான் பாவியாகிய ஒரு மனுஷன், நான் பாவியாகிய ஒரு ஸ்திரீ, என் பாவங்களை மன்னித்து எனக்கு சேமத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் என்று ஜெபத்துக்கு திறந்தவை காண்கிறவைகளாக இருக்கிறது. என்னுடைய தாழ்மையை காண்கிறதா இருக்கிறது. ஆக இந்த தாழ்மையை நீர் காணும் ஆண்டவரே. 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. இயேசு சொன்னார் ரோமையில். ஒருவன் உள்ளே போய் சொன்னான், நான் வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் பலிகளை எல்லாம் செலுத்துகிறேன் என்று இப்படி பெரிய காரியங்களை எல்லாம் சொல்லுவான். இன்னொருவன் இருக்கிறான், அவன் தேவாலயத்துக்குள்ளே கூட நிலையாமல், ஐயோ நான் பாவியாகிய மனுஷன், தேவனே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஜெபிப்பான். ஆக அவனுடைய ஜபத்தை பார்க்கலும் வெளியிலிருந்து தன்னை பாவி என்று தன்னை ஒப்பு கொடுத்து தாழ்த்தின அவனுடைய ஜபத்தை தான் கர்த்தர் கேட்டார். ஆக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் பொல்லாப்பை வரப்பண்ண மாட்டார். நம் தாழ்மையை காண்கிற தேவன் நமக்கு பொல்லாப்பை வரவிட மாட்டார். இந்த நேரத்தில் உங்கள் தாழ்த்துவீர்களே ஆனால், கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவீர்களே ஆனால், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, உங்கள் வீட்டில் உள்ள ஒருவர் வயது மூத்தவர்கள் வயது சிறியவர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாக இருப்பீர்களே ஆனால், நீங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பொல்லாப்பாக இருந்தாலும் சரி அது வராது. அந்த பொல்லாப்பை நீங்கள் காண மாட்டீர்கள். நீங்கள் காணாதபடிக்கு கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இது 3ஐயும் அது கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தாழ்மை தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்குது. பணம் தேவை இருக்குல்ல, இந்த பண தேவைக்கு நீங்கள் கர்த்தர்ட்ட தாழ்மையோடு ஜெபம் பண்ணுங்க, மனத்தாழ்மையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆக ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கொடுப்பார் இந்த உலகத்தில். கடைசியாக கர்த்தர் நம் கீழ்ப்படிதலை காண்கிறார். கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் காண்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆக கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீ முதலாவது உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, இந்த 3ஐயும் விட்டு வெளியே வா. இது 3 என்றென்றைக்கு சொந்தமானது, உரிமைக்குள்ளது. ஆனால் இந்த 3ஐயும் நீ விட்டுட்டு வெளியே வா.
ஆக இது 3 விட்டுறான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே வாழ்வ. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாரும் உன்முல குணக்குள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்குறார்? இந்த ஆசீர்வாதத்தை சொல்லணுன்னு ஆபிரகாம் செய்தது 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான், கீழ்ப்படிந்தான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அவர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனோட கூட லோத்து போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். இந்த வயது தேவையில்ல, அவனோட கூட யார் போனாங்கன்றது தேவையில்ல. ஆபிரகாமை கர்த்தர் சொன்னார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு போ, உனக்கு சொந்தமானதை விட்டுட்டு நீ வெளியே வா, என்னை நம்பி நீ வா, உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் சந்ததிகள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னோன்னே கர்த்தர் உடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். என்னென்ன சொல்கிறார் பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் சொல்லுக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஒரே ஒரு சொல்லு தான் சொன்னேன். அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதி, என் கற்பனை, என் நியமம், என் பிரமாணம், இந்த 4ஐயும் அவன் கை கொண்டபடினான். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கிடத்தில் ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். மகனிடத்தில் தகப்பனை குறித்த சாட்சியை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டார். ஆக கர்த்தருடைய விதி, விதின்னா இந்த விதி இல்லை, கர்த்தர் கொடுக்கிற விதி, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நியமம், கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்வோம். இந்த புதிய ஏற்பாட்டில் ஒன்றே ஒன்று தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட எல்லாம் கொடுக்கப்படும். பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற காண்கிற தேவன், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை காண்கிற தேவன், நம்முடைய தாழ்மையை காண்கிற தேவன், நம்முடைய கீழ்ப்படுதலை காண்கிற தேவன், நம்முடைய கீழ்ப்படுதலுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். கண்களை முடிச்சுப்போம். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த செய்தி கேட்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தபடி நாள் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கண்டுகொண்டோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. எங்கள் தாழ்மையை காண்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய நாங்கள் உமக்கு கீழ்ப்பிடிக்கிற கீழ்ப்பிடிதலை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆக உண்மையாகவே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து, உண்மையாகவே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி, மனம் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கருவை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை காண்கிற தேவன், எங்களுடைய மனத்தாழ்மை காண்கிற தேவன், ஆண்டவரே எங்களுடைய கீழ்ப்படுதலை காண்கிற தேவன். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நம்முடைய பிள்ளைகள், செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் அவர்களை கிருபை பெற்றவர்களாய்
மாற்றுவீராக. அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவீராக. அவருடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக. உன்னுடைய எல்லா நன்மைகளை நீ தருவீராக. இந்த பூமியின் இப்பொழுதுள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், அவங்க வசிக்கிற அந்த வீதிகளிலும், அவங்க வேலை செய்கிற இடத்திலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. உங்களுடைய படிக்கிற பிள்ளைகள் அந்த படிக்கிற வகுப்பில் மற்ற மாணவிகள் மத்தியிலே ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்குள் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. தேவன் நல்ல சுகத்தை கட்டளையிடும், நல்ல பலத்தை கட்டளையிடும், நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆசீர்வாதமான சரீரம், ஆசீர்வாதமான ஆத்மா, ஆசீர்வாதமான ஆவி ஆண்டவரை உள்ளுக்குள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அப்பா கர்த்தர் நீர் பெரிய காரியங்களே செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறோம். கர்த்தர் ரட்சகருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை காண்கிற தேவன், நம்முடைய தாழ்மையை காண்கிற தேவன், நம்முடைய கீழ்ப்படுதலை காண்கிற தேவன், இவைகளை கண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை காண்கிற தேவன், கர்த்தர் உங்கள் மனத்தாழ்மையை காண்கிற தேவன், கர்த்தர் உங்கள் கீழ்ப்படுதலை காண்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.